அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹிந்தி பிரவேசிக்க எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1ல இருந்து போயம் 1 மனுஷியதா இதுக்குரிய கவி பரீட்சையை பார்க்கலாம். மனுஷியதா இந்த கவிதையோட கவி மைதிலி சரண் குப்தஜி. டைட்டில் பாருங்க, कवि परिचय दीजिए। मैथिली शरण गुप्त हिंदी साहित्य सेवी हैं. மைதிலி சரண்குப்த அவர்கள் ஹிந்தி சாகித்யத்தில் தொண்டு புரிகிற ஒரு மகத்தான மனிதர். हिंदी சாகித்யத்திற்கு தொண்டு செய்வார். आपका जन्म सन 1886 में हुआ. தங்களுடைய பிறப்பு 1886 நடந்தது. இங்க வந்து ஆப்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஹிந்தியில. அதாவது இவர் பிறந்த வருடம் 1786 சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஆப்கா அப்படிதான் வரும். தங்களுக்கு, தங்களுடைய, தாங்கள். आप उत्तर प्रदेश के झांसी जिले के चिरगांव नामक गांव में पैदा हुए. आप தாங்கள் உத்தர் பிரதேஷ் மாநிலத்தின் ஜான்சி ஜில்லாவில் உள்ள சிர்காவ் அப்படிங்கிற பேர்ல உள்ள கிராமத்துல பிறந்தீங்க. மைதிலி சரண்குப்த உத்தரப்பிரதேசத்துல ஜான்சி ஜில்லாவுல சிர்காவ் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தார். कविता करने की प्रेरणा भी आपको अपने पिताजी से ही प्राप्त हुई थी. कविता करने की प्रेरणा, கவிதை எழுதணுங்கிற, கவிதை அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த தூண்டுதலும் தங்களுடைய அப்பாவிடமிருந்து, பிதாஜி அப்பாவிடமிருந்தே பிராப்த ஹுயி, கிடைக்க பெற்றிருந்தது. அதாவது மைதிலி சரண்குப்தஜிக்கு கவிதை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய அப்பா கிட்ட இருந்ததே கிடைக்கப்பட்டது. ब्रज भाषा के कवि होते हुए भी खड़ी बोली कविता के क्षेत्र में आपको बड़ी चमक हुई. ब्रज भाषा கவிஞரா இருந்தும் கூட, ब्रज भाषा के कवि होते हुए भी, ब्रज भाषा அதாவது இன்னைக்குள்ள ஹிந்திக்கு ஆதாரமா இருந்த ஒரு வட்டார மொழி. தாங்கள் பிரஜ பாஷா கவிஞராக இருந்தாலும் கூட கடி போலி கவிதா கே சேத்திரமே, கடி போலியில கவிதை எழுதுற துறையில சேத்திரமே ஆப்கோ படி சமக்கு, தங்களுக்கு, அதாவது மைதிலி சரண்குப்தஜி அவர்களுக்கு படி சமக்கு, நல்ல ஒரு பிரகாசம் இருந்தது. ஹிந்தி கே பிரதம் ராஷ்டிர கவி ஹை. ஹிந்தியில் இவர்தான் அதாவது மைதிலி சரண்குப்த அவர்கள் தான் பிரதம் ராஷ்டிர கவி, முதல் தேசிய கவிஞர். ஆப்கே மகாகாவிய கா நாம் சாக்கேத் ஹை. தங்களுடைய பெருங்காப்பியம், அதனுடைய பெயர், தாங்கள் எழுதிய பெருங்காப்பியத்தின் பெயர் சாக்கேத். சாக்கேத் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. உங்களுக்கு நீங்க இத படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சா, இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கிட்டு படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான படைப்பு. சான்சத் ஹை, தாங்கள் எம்பியாக, அதாவது மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்டாகவும் இருந்திருக்கீங்க. ஆப்னே யசோதரா, ஜெயேந்திர திவஸ், ஜெயபாரதி, பஞ்சவட்டி, பிருத்வி புத்திர, கிசான் ஆதி கண்டகாவிய லிகேகை. இவரோட மற்ற படைப்புகளாக கண்டகாவியங்கள் என்னென்ன அப்படின்னா, யசோதரா, ஜெயேந்திர திவஸ், ஜெயபாரதி, பஞ்சவட்டி, பிருத்வி புத்திர, கிசான். இதுல ஜெயேந்திர திவஸ், பஞ்சவட்டி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள். கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ஏக் நாமி மகாகவி ஹை, தாங்கள் ஒரு புகழ் வாய்ந்த, பெயர் பெற்ற மகா கவிஞர்.
உண்மையிலேயே வந்து ராஷ்டிர கவி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இந்த பதவியில இருக்கிறதுக்கு மிகவும் மிக தகுதி வாய்ந்த ஒரு கவிஞர் மைதிலி ஷரண்குப்தே. இவரை பத்தின மற்ற டீடைல்ஸ், இவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் வந்து நாம முயற்சி எடுத்து படிச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கவி பரீட்சைய இந்த டைட்டிலோட உள்ள இந்த இன்னைக்கு பார்த்த இந்த கவி பரீட்சைய போர்ஷனை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவிஷன்ல பார்க்கலாம். தன்யவாதம்.